அண்மை செய்தி, தமிழக மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 நாட்டு படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் 23 பேரின் விவரங்கள் என்ன மற்றும் இந்திய கப்பல் படையும் கடலோர காவல் படையும் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள்? வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்தல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்களை கைது செய்யப்படுவதும் தாக்குதல் நடத்துவதும் அவர்கள் உடைமைகளை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று புத்தளம் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 நாட்டு படகில் அதில் இருந்த 23 மீனவர்களையும் சிறைப்பிடித்து அடுக்கல்ல வைத்து விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையிலும் மீனவர்களை தாக்குதல் நடத்துவது நடைபெற்று வருவதனால் தமிழக கடலோர பகுதியில் மீனவர்கள் மிகுந்த கவலை எடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாத அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவதால் இதற்கு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.